ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்பவும் போல தாங்க விஜய் வந்து மல்லி மேலே பயங்கர கோவத்தில் இருக்காரு. கொஞ்சம் ஏதாவது மல்லி மேலே கரிசனம் காட்டி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூடவே இருக்கிறாங்க நம்ம சகுனி. ராஜி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட இல்லாததும் பொல்லாததுமா அப்படியே உசுப்பேத்தி என்னடா வெண்பாவை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறா, இவளை வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கியா, குழாவி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி மல்லியும் விஜயையும் வந்து பிரிக்க பார்க்குறாங்க ராஜி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பூஜை இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பூசாரி வந்து நீங்கள் வந்து வெறும் தலையில தான் படுக்கணும், தலகாணி இல்லாமல் தான் படுக்கணும், அப்படியெல்லாம் கடினமான ஒரு விரதத்தை நீங்கள் மேற்கொண்டாதான் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால மல்லி வந்து நைட்டில் வெறும் தலையில் படுத்துட்ருக்காங்க, சும்மா லைட்டாக ஒரு துணியை போட்டுட்டு. இதை பார்க்குற ராஜி வந்து விஜயை கூட்டிகிட்டு வந்து இங்கே பாடுற அவன் பொண்டாட்டியை தொலைச்சவ இவ தான் வெண்பாவை, ஆனால் கீழே தரையிலெல்லாம் படுத்து எப்படி சீன் போட்டுட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து வேணும்ட்டே சொல்லி உசுப்பேற்றி விடுறாங்க. ஆக மொத்தம் ரெண்டு பேரையும் இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ணி ஏன் வெண்பா இன்னும் கிடைக்காமே போனால் கூட நல்லா இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த ராஜ் யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது எதுக்காங்க விஜய் எல்லாம் ஃபீல் பண்ணணும்? இருக்கிற பிரச்சனையை வந்து பெருசு பண்ணி அவங்கள பிரித்து விஜயை மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்ம வெண்பா கிடைக்கிறது தான். கண்டிப்பாக வெண்பா கிடைக்க தான் போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நர்ஸ் வந்து இருந்தாங்க நம்ம வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் அவங்களையும் மிரட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரவிடாமல் பண்ணிட்டாங்க அந்த வேலன், அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம், அந்த ரவுடிங்க எல்லாம் சேர்ந்து. இருந்தாலும் அவங்க வந்து சும்மா இல்லைங்க, வேற ஒரு நர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் மெசேஜாக டைப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வெண்பான்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆபத்து இருக்குது, அவங்கள வந்து எப்படியாவது காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ புதுசாக வந்திருக்கிற நர்ஸ்க்கு பழைய நர்ஸ் வந்து நம்ம வெண்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற நர்ஸ் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு வெண்பா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ இந்த புதுசாக வந்திருக்கிற நர்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஒரு வழியாக வந்து கேட்குறாங்க, வெண்பா எந்திரின்னு சொல்லிட்டு எழுப்பி வச்சு உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன ஆபத்தில் இருக்க, நீ சொல்லுன்னு கேட்குறாங்க. வெண்பா வந்து பயந்துக்கிட்டே தயங்குறாங்க, ஏன்னா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் வந்து அவங்க போட்டுட்டு இருக்கிற சாமி டாலர் மேலே சத்தியம் பண்ணி நான் உண்மையாகவே உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி இந்த நர்ஸ் தான் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாங்க, அதனால உன்னை காப்பாற்றுறேன், சரி உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்றாங்க. இப்போவும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக தான் இருக்குது, ஏன்னா இந்த ரவுடிக்கு தெரிஞ்சதுன்னா என்னை அடிச்சிருவாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து நான் ஆபத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் ஒரு 8 நம்பரை சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த ரவுடி வந்து உள்ளே வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருந்தேன், எதுக்காக பேசிகிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் என்னோட பேஷண்ட்டை பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நர்ஸை வெளியே துரத்தி விட்டுறான் அந்த ரவுடி. உடனே வெண்பா கிட்ட கேட்குறான். இல்லை, வெண்பா வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆக மொத்தம் இப்போதைக்கு நம்ம வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு நர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமாக தான் நம்ம மல்லிக்கு வந்து மெசேஜ் வருதுங்க. என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து இந்த மாதிரி ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீங்கள் வந்து உடனே வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. அதை பார்த்தது மல்லிக்கு வந்து பயங்கர சந்தோஷம். உடனே காரை எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா சும்மா போலைங்க, அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி என்னோட பொண்ணை இந்த ஹாஸ்பிட்டலில் கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸோட மாஸ் என்ட்ரி அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அங்கேருந்து நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே த்ரில்லிங்கான, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, நம்ம எதிர்பார்க்காததை விட ரொம்பவே சூப்பரான எபிசோட்ஸாக வந்து இதுக்கப்புறம் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.